பெரியவர்களே, தாய்மார்களே, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு, தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆளுகின்ற அரசு, மாநில அரசு. இங்கு மாநில அரசில் அத்துணை துறைகளிலும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி, விவசாயத்தில் புரட்சி, தொழில்துறையில் புரட்சி, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு தொழில் உற்பத்தி பெருக்கி அதன் மூலமே நாட்டுடைய பொருளாதாரத்தை பெருக்கினால்தான் தனிநபருடைய வருமானம் உயரும் என்ற சித்தாந்தத்தின்படி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு அவருடைய பொருளாதார வளர்ச்சி 8% தான். ஆனால் மத்திய அரசு நிதி தர மறுத்த போதிலும் மாநிலத்தில் மாநில நிதியை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை 11.81% உயர்த்தி இருக்கின்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். போடிநாயக்கனூர் நகரம், போடிநாயக்கனூர் தொகுதி, போடிநாயக்கனூர் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றினால் தண்ணீருடைய தேவை அதிகமாகும். அதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே கொட்டக்குடியில் ஒரு பைப் வருகிறது நீரேற்று நிலையத்திற்கு. இன்னொரு ஜியோ பைப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். முல்லை பெரியாரிலிருந்து ராட்சசை பைப்பின் மூலமாக அங்கிருந்து வாட்டரையும் அதையும் தலைமை நீரேற்று நிலையத்தை கொண்டு சேர்த்து நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி போடி நகரத்தில் 10 லட்சம் லிட்டர் கொள்ள கொண்ட மிகப்பெரிய ஓவர் டேங்க் 2 கட்டப்பட்டு தண்ணீர் சுத்தப்படுத்தி இன்றைக்கு போடி நகரத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நீர்ல 14 லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம பங்காருசாமி குளத்துக்கு விடப்படுகிறது. அதனால் என்ன, பங்காருசாமி குளத்தில் கீழே இருக்கின்ற அத்தனை விளைநிலங்களும் 2 போகம் எடுக்கின்ற விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 18ஆம் கால்வாய் தேவரத்தோடு நிறுத்தப்பட்டிருந்தது. அதை நீட்டிப்பு கால்வாயை கூவலிங்கமாறு வரை சென்று, கூவலிங்கமாறு கொட்டக்கூரை சென்று இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய நிலங்கள்லாம் நீர் ஊற்றப்பட்டு போர்லாம் நீர்ல மேல வந்துருச்சு, கிணறுல தண்ணி மேல வந்துச்சு, விவசாயம் ஜோரா நடந்துகிட்டு என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய மாவட்டத்திலேயே படிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்லாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு அத்தனை கல்வி நிறுவனங்களும் அரசு கல்வி நிறுவனங்களாக இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போடிநாயக்கனூர் நகராட்சியில் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு ITI, அரசு நர்சிங் காலேஜ், அரசு சட்டக்கல்லூரி, அரசு கால்நடை மருத்துவமனை, இப்படி அத்தனை கல்வி நிலையங்களும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக அரசு சார்ந்த கல்லூரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும் சிறிய சாலைகளை சிமெண்ட் சந்து அல்லது பேவர் பிளாக்காகவும் உருமாற்றப்பட்டிருக்கிறது என்பதையும், ரேஷன் கடைகள் தேவையான இடங்களில் சொந்த கட்டடத்தில் ரேஷன் கடைகள் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதையும், அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும், அனைத்து நிலைகளிலே மக்கள் சுபிட்சமாக அமைதியாக அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், சிறுபான்மை இன பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கிக் கொண்டிருப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக அரசு. எந்த நேரத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சின்ன இடர்பாடு வந்தால் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தியாகத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, என்ன தம்பி என்ன சொல்றாரு சொல்லுப்பா. போடுங்க, நாங்க செஞ்சதை சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்கு என்ன கோரிக்கைகளை கேட்போம், அப்ப சொல்லுங்க. துண்டுமா
இன்னொரு துண்டு இருக்கு, அதே வாங்கி போட்டுக்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தல், அந்த சட்டமன்ற பொது தேர்தல் நீங்கள் நீதிபதியாக இருந்து யார் ஆட்சியில் நல்ல வள திட்டங்கள், நாட்டு மக்கள் நலன் பயக்கும் திட்டங்கள் வந்து உங்களை சேர்ந்திருக்கிறது என்பதனை சீர்தூக்கி பார்த்து 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான முதலமைச்சர், அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், அவர்தான் 2ஆம் முறையாகவும் ஆளுகின்ற முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பாக இந்த தேர்தல் இருக்கிறது. ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுவதற்கு நீங்கள் அளிக்கின்ற தீர்ப்பு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அளிக்கப் போகின்ற தீர்ப்பாக நிலை பெற்று உறுதியாக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் என்பதில் எந்த இடபாடுமே இல்லை. கழகத்துடைய தலைவர் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களில் ஒருவனாக பணியாற்றிக் கொண்டிருந்த நான் என் பணி தொடர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தளபதி அவர்கள் என்னை இந்த தொகுதியில் தேர்தல் களத்தில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற நான், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.